16th டிசம்பர். விஜய் திவாஸ் வாழ்த்துக்கள். என்ன விஜய் திவாஸ்? பாகிஸ்தான் படைகளை பாரத படைகள் வென்ற நாள், வெற்றி கொடி நாட்டிய நாள். அதில் ரொம்ப முக்கியமாக 13 நாள் போர். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தர் 2 பேர் இல்லை, பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ன்னு 93,000 பேர் வெள்ளைக்கொடி காட்டிட்டு வந்து சரணடைஞ்சாங்க பாகிஸ்தான்லேருந்து. யாருடைய தலைமையில்னு கேட்டிங்கன்னா, லெஃப்டினன்ட் ஜெனரல் ஏஏகே நியாசி. அந்த ஆட்களை நம்ம விடுவிக்காமலே இருந்திருக்கலாம். நம்ம சில பல காரணங்களுக்காகவும் விடுவித்தோம். ஆனால் அரசியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஷிம்லா அக்ரிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அது 1972. ஸோ இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 93,000 பேர் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி சரணடைந்தது அப்படிங்கிறது இது மட்டும்தான். இந்த நம்பர்ஸில் வேறு நாடுகளில் சரணடையலை. பாகிஸ்தான் சரணடைந்தது, பாரதம் அதை ஏற்றுக்கொண்டது. இப்போ என்னோட கேள்வி, சில பேர் இணையதளத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, 93,000 பேர் ஏன் நம்ம விடுவிச்சோம்? நான் அந்த இதுக்குள்ளே போகலை, பிகாஸ் அதை பற்றி நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். அதுக்குள்ளே நிறைய இட் இஸ் ப்ரெக்னென்ட் வித் மீனிங்ஸ். 2 விஷயம் முக்கியமாக, அரசியல் ரீதியாகவும் சரி, பர்சனல் லெவல்லையும் நிறைய பேருக்கு அதில் ரோல் இருந்தது. அதை விட்டுருவோம். இப்போ என் கேள்வி என்னென்னா, 93,000 பேரை நீங்கள் பிடிச்சி வச்சிங்களே, அந்த டைமில் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வார் திருப்பி விட்டுட்டீங்க. விடுறீங்க. காஷ்மீர் ப்ராப்ளம் அப்போவே சால்வ் பண்ணியிருக்கலாமே. 50 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்து அந்த காஷ்மீர் மோதிஜி தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு இருந்திருக்கு போல் இருக்கு. ஸோ இதுதான் என் முன்னாடி இருக்கிற கேள்வி. மற்றபடி இந்த 93,000 பேரை பற்றி நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.